அனைவருக்கும் வணக்கம். போன பகுதியில் சதய நட்சத்திரத்துக்காரவங்க ரொம்ப இன்னசென்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படி இன்னசென்ட்டுன்னு சொல்கிறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு மன்னன் யாருன்னு பார்த்தாக்கா ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனுடைய அறிவானது ரொம்ப விசாலமானது. கோயில் கோபுரத்தோடைய நிழல் கூட கீழே விழாத அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்ட தெரிஞ்சவர். ஸோ அந்த கட்டுமான பணிகளை அந்தளவுக்கு நேர்த்தியாக செஞ்சு நிறைய பிரச்சனைகள் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் ரொம்ப இலகுவாக அதை சமாளித்து வந்த ஒரு மிகப்பெரிய அரசர். அப்படிப்பட்ட அரசர் மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டுருக்காரு. அப்படிங்கிறப்போ அதை நேரடியாக மக்களால் சொல்ல முடியல. அப்போ தான் அந்த தலையாட்டி பொம்மையை செஞ்சு நீங்கள் இப்படி தான் ராஜா இருக்கீங்க, எல்லார் பேச்சுக்கும் தலையாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறதுக்காக தான் அந்த தலையாட்டி பொம்மையே தயாரித்தாங்க. ஸோ ஆனால் அந்த தலையாட்டி பொம்மையோடைய தன்மை என்ன, எந்த அளவுக்கு கீழே இறங்கினாலும் எந்த பக்கம் ஆடினாலும் சுழன்றாலும் அது கடைசியில் நேர்த்தன்மைக்கு வந்துடும். அதனால் சதய நட்சத்திரத்துக்காரவங்கள நீங்கள் இன்னசென்ட்டுன்னு நினச்சி யார் எப்படி வேணாலும் ஆட்டி வைக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் எப்படி வேணாலும் ஆடலாம் அவங்க. ஏன்னா பாம்பு மகுடிக்கு தலையாட்ட தானே செய்யும். மகுடிக்கு தலையாட்டினாலும் பாம்பினுடைய இயல்பான குணம் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி சதய நட்சத்திரத்துக்காரவங்க யாருடைய பேச்சு கேட்டாலும் எப்படி ஆடினாலும் அவங்களுக்கான ஒரு முடிவுன்றது தெளிவாக இருப்பாங்க. அவங்க எடுக்கிறது தான் இறுதியான முடிவாக இருக்கும். ஸோ அதனால் சதய நட்சத்திரக்காரங்க பேசிக்காக இன்னசென்ட்டு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்கள யார் வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலான்னு நினைக்க வேணாம். அவங்களுடைய முடிவில் மட்டும்தான் உறுதியாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.